மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த வழக்கில் வேந்தர் மூவிஸ் மதனின் நெருங்கிய உதவியாளர் சுதீரை காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் 118 பேரிடம் 81 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த வழக்கில் வேந்தர் மூவிஸ் மதனை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் எஸ்ஆர்எம் பச்சமுத்து கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மதனின் நெருங்கிய நண்பரான சுதீரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஹைதராபாத்தில் கைது செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி பிரகாஷ் உத்தரவிட்டார். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான மதனை வரும் 6ஆம் தேதிக்குள் கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதால் மதன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவும், மேலும் மதனின் மற்றொரு உதவியாளர் குணா மற்றும் அவரது உறவினர்கள் பற்றிய தகவல்களை அறியவும் சுதிரை தீவிரமாக விசாரிப்பது அவசியம் என போலீசார் கருதுகின்றனர். இதனால் சுதிரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடிவெடுத்துள்ளனர். அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்.